So hi guys, welcome to my channel. என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குற மை கான்செப்ட் தமிழ். ஸோ ஐ கெஸ் நீங்கள் தமிழே பார்த்துருப்பீங்க, சிசிஏ விட்டு வேகன்சிஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் சொல்லலை, மேபி யாராவது நீங்கள் இன்னும் குரூப் டி விட்டு எத்தனை ஜோன் வைஸ் வேகன்சிங்கிறேன் எத்தனை பேர் ஃபார்மில் போயிருக்கான்னு பார்க்கலன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். ஸோ அதில் சிசிஏ விட்டு பற்றி கேட்கல. சிசிஏனா அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிசியோட ப்ரோக்ராம் என்னென்னா ஒரு வருஷத்துக்கு ப்ரோக்ராம் இருக்குது. இதில் என்னென்னா யாரெல்லாம் இந்த இது ப்ரோக்ராமை பாஸ் பண்ணிட்டாலும் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் வேகன்சிஸ் கிடைக்கும் குரூப் டியில். ஓகே, ஸோ இது ஆல்மோஸ்ட் 1 இயர் அங்கே நீங்கள் இருந்து வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ மேபி நான் இதில் கொஞ்சம் தப்பாக சொல்லலாம், ஏன்னா எனக்கு இதை பற்றி ரொம்ப டீட்டெயில் தெரியாது. பை சான்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதோட டீட்டெயில் நான் சர்ச் பண்ணேன், ஆனால் அதில் டீட்டெயில் கிடைக்கல. இங்கே நான் ஏதாவது தப்பாக சொன்னேன்னா சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு நீங்கள் கன்ஃபார்மாக சிசிஏ அப்ரெண்டிஸ் விட்டு பார்க்க வந்திருக்கீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் சிசிஏ பண்ணியிருந்திருப்பீங்க, அதனால பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ குரூப் டி விட்டு நம்மளுக்கு இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி நம்மளுக்கு கேட்டகரி வைஸ் எத்தனை பேர் ஃபார்ம் எடுப்பலான்னு பார்த்தோம். ஸோ அன்ரிசர்வ்ல 1 லட்சம், அதே சமயம் ஓபிசியில் 5 லட்சம், அது மாதிரி வந்துருந்துச்சு. ஆனால் அதில் நம்மளுக்கு தனியாக காலம் தரவே இல்லை சிசிஏ விட்டு பசங்களுக்கு. ஓகே, ஸோ பல பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க சிசியோட வேகன்சிஸ் எத்தனை பேர் அப்ளை பண்ணிக்காங்க எதுவுமே தெரியாதுன்ட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த குட் நியூஸ். ஸோ நான் ஃபஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நான் ஆர்டிஐ அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் ஆர்டிஐ விட்டு எந்த ரிப்ளையும் இன்னும் வரல. ஆனால் எனக்கு ஒரு சில சோர்ஸஸ்லேருந்து ஒரு முக்கியமான மீன்ஸ் இந்த பாயிண்டில் கிடச்சிச்சு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் அரவுண்டு பார்க்கும்போது ஓவராலாக இந்தியாவில் மொத்தம் சிசிஏ அப்ளை பண்ணது 23,000 23,000ங்கிறேன். ஆல்மோஸ்ட் 40,000 பேர்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ ப்ராப்பராக டீட்டெயில் தெரியாது. ஏன்னா நான் சென்னை ஜோன் மட்டும் தான் பார்த்தேன். ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சென்னை ஜோன் உண்டு. ஏன்னா வேறு எந்த ஜோன் நம்ம பார்க்க போகிறோம்ல, சென்னை ஜோன் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ சென்னை ஜோனில் மொத்தம் 19,330 பேர் இருக்காங்க. 19,330 பேர். ஓகே, ஸோ இதான் இப்போ ஃபார்ம் ரெப் இருக்காது. எப்படி ஓபிசி இந்த கேட்டகரிலாம் ரெப்னாலும் அதே மாதிரி 19,330 பேர் இருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் தான். ஏன்னா எய்ம்லெஸ்ஸாக சுற்றுறதுக்கு பதிலாக ஒரு ஓகே, ஏன்னா இன்னும் எனக்கு ஆர்டிஐ கிடைக்கல, அதனால நான் ஷோராக இல்லை இதில், அதனால தான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு பல சோர்ஸஸில் இதான் கரெக்டு, இதில் தான் வேகன்சி வந்திருக்கு அப்படின்னு சொன்னனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஓகே, ஸோ எய்ம்லெஸ்ஸாக சுற்றாமல் நம்ம ஓரளவு ஐடியா வச்சுக்கலாம். ஓகே, இத்தனை பேர் ரெப் இருக்காங்க. என்ன இதுலேருந்து அப் அண்ட் டவுன் ஒரு 1000 வச்சுக்கோங்களே, மேபி 18,000 இருக்கலாம், இல்லைனா 20,000 இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்காது. ஓகே, ஸோ கம்பேரிஷன்லி பாக்கி எல்லா ஜோனோட நம்ம தமிழ்நாடு ஜோன் தான் அதிகம் இந்த இதில் ரெப்னதில். ஸோ சொல்லப்போனால் மும்பை, அஹமதாபாத், போபால் இந்த மாதிரி சென்டர்லலாம் கம்மியாக இருப்பிருக்காங்க, 8,000 6,000. ஆனால் நம்ம சென்டரில் மட்டும் தான் 19,000 போயிருக்கு. ஓகே, நான் வேணா அந்த இதை போடுறேன். 10,000 மேலே தாண்டி இருக்குது நம்ம சென்டர் மட்டும்தான் நம்ம ஜோனில். பாக்கி எல்லா ஜோன்லேயும் 10,000 கீழே இருக்குது. நான் இப்போ ஒரு ஃபோட்டோ இங்கே சைடில் இங்கே ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், அதில் உங்களுக்கு தெரியும். இல்லைனா இந்த இது உங்களுக்கு ப்ராப்பராக அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் போடுறேன். ஓகே, ஸோ இவ்வளோதான். ஸோ டோட்டலாக ரெப்னது 19,330 பேர். ஓகே, அதே சமயம் கட் ஆஃப் நான் பல இடத்துல தேடி பார்த்தேன், லிட்ரலி எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. எப்படி ஓபிசி இதெல்லாம் கட் ஆஃப் இருக்குமோ அது மாதிரி கிடைக்கல. ஆனால் ஏன் கெஸ்ஸிங் படி, ஆனால் எனக்கு பேக் இயர் விட்டும் எதுவுமே கிடைக்கல. 2019 செக் பண்ணி கிடைக்கல. ஸோ ஏன் அசம்ஷன் படி, ஏன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் வேகன்சி இது. ஏன்னா பாக்கி எல்லாருமே நார்மல் பீப்புள்ஸோட சண்டை போடுவோம், ஆனால் உங்களுக்கு ஸ்பெஷல் இது, ரைட்டா? அதனால உங்களுக்கு மேபி இடபிள்யூஎஸ் கேட்டகரியோரையும் இல்லை SC/ST கேட்டகரியும் உங்களுக்கும் சேர்க்கலாம். ஸோ உங்களுக்கு கட் ஆஃப் மேக்ஸிமம் 50 to 60 போகலாம். ஸோ நீங்கள் அந்த லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா 50 to 60 கூட சிம்பிளாக வாங்க முடியாது. ஸோ இதுக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஸோ இது என் அசம்ஷன் மட்டும் தான், ஐ எம் நாட் ஷுர். ஏன்னா நான் ப்ரீவியஸ் எல்லாத்துலேயும் செக் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு கிடைக்கவே இல்லை இதை பற்றி. ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேகன்சிஸ் உங்களுக்கும் ஜாஸ்தி. ஸோ உங்கள்கிட்ட இந்த இதில் பார்க்கும்போது மற்ற ஜோனோட நம்ம ஜோனில் அதிகம், அப்போ உங்களுக்கு காம்படிஷன் அதிகம். ஓகே, ஸோ எனக்கு இப்போ ஒரு RRB குரூப் டியூட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சு, நம்ம இப்போ பர் சீட் காம்படிஷன் எத்தனைன்னு நான் பார்த்தேன். ஜஸ்ட் நான் ஒரு கேல்குலேஷன் பண்ண பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபார் ஓபிசி ஏன்னா நான் ஓபிசினாலும் நான் ஓபிசி மேலே தான் செக் பண்ணேன். ஸோ பர் சீட் காம்படிஷன் ஆல்மோஸ்ட் 411-12 வரைக்கும் வருது. ஒரு சீட்டுக்கு 400 பேர் சண்டை போடுறாங்க, 400 பேர். ஓகே, ஸோ அவ்வளோதான். சிசிஏ பற்றி வேறு எதுவும் சொல்ல தேவையில்லை. ஸோ இன்னொரு விஷயம், நான் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்ல வந்தேன் இன்னையை பற்றி. ஸோ கைஸ், ஐ கெஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் கிராஜுவேஷன் ஃபைனல் இயரில் இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கிராஜுவேஷன் முடிய போகுது. அதனால் இப்போ ஒரு உண்மையை சொல்லணும்னா, நான் இப்போ இங்கே இருக்கிறதே இது ஒரு ரெண்டல் ஹவுஸ் தான். நான் ரெண்டில் இருக்கேன் இங்கே காலேஜ்க்காக.
ஸோ நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் ஊருக்கு போயிடுவேன். ஸோ மேபி இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி கிடைக்காம இருக்கலாம். ஏன்னா வீட்டுக்கு போயிட்டா நான் லிட்ரலி உங்களுக்கு தெரியும் அம்மா பார்த்துட்டு வரேன். ஸோ அதனால் என் பேரண்ட்ஸ்க்கு இன்னும் இந்த வீடியோ நான் எடுக்கிறதே தெரியாது. ஓகேயா? ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்ல சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை மட்டும் நான் ஊருக்கு போக இன்னும் ஒரு 10-15 நாள் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா லக்கிலி நான் வீட்டில் சொல்லி வீடியோ போட சான்சஸ் இருக்குது. இல்லைனா அப்புறம் கம்மி தான். ஏன்னா அதுக்கப்புறம் நடுவில் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ அது மாதிரி தான் போட முடியும். ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் செட்டில் நிறைய பேர் சேர்ந்துட்ருக்கீங்க. அது மாதிரி பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாராவது சிசி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்ளை பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு முக்கியமாக அனுப்புங்க. ஏன்னா அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஏன்னா பாக்கி எங்கேயுமே இந்த வீடியோ போடலாம் நான் செக் பண்ணேன். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்டதுனால நான் 2 நாளாக செக் பண்ணியிருந்தேன். அதில் இன்றைக்கி தான் எனக்கு மாட்டினுச்சு இந்த விஷயம். ஸோ தெரிஞ்சோடனே உங்களை சொல்லிட்டேன். ஓகே? ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ காம்படிஷன் ஹெவியாக இருக்குது உங்களுக்குமே. ஏன்னா 19,300 பேர். அதில் உங்களுக்கு குறைஞ்சது ஐ கெஸ் 100, 200, 300, 400 வெஹிக்கிள் சீட்ஸ் இருக்கும் உங்களுக்கும். ஸோ 19,000ல் 400 எடுக்கிறதும் பெரிய விஷயந்தான். ஓகேயா? ஸோ ஐ கெஸ் வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் ஆல்மோஸ்ட் 15 டேஸ்க்குள்ளே எப்படியாவது சப்ஸ்கிரைபர்ஸ் அவன்கிட்ட கூட்டுங்க. இல்லைனா வீடியோ ஹோஸ்ட் ஆஃப் ஆகிடும். ஸோ ஓகே, பை கைஸ். ஐ கெஸ் உங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோம். தேங்க்யூ.